ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிருவேன். வாங்க மாப்பிள்ள. என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம், என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன் சொல்லாத, மதுரைக்காரன் சொல்லுங்க. என் சொந்தக்காரன் மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம் என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடடடடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள்ள, உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ, இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கு எல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடடடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். ஏண்டா டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா. போய் குடி. ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இந்த சோபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. தட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. தீர்காயுசா. எப்படி? அடடடடா மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச? தாத்தா, யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. எங்க போறீங்க? எங்கடா வெட்டல போட்டு நானே டேய், எங்கடா இருக்கீங்க? ஐயோ, டேய் பந்தேட்டா கவிதாமி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹை ஹை. ஐயோ மேன், என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்திருக்கு. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல, சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்?
இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்காய். சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பணசாமிக்கு வந்தது பட்டசாலாம சுருட்டுந்தான். ஏய், அது ஓல்டு கருப்பணசாமி, இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000 இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. எல்லாம் சந்திச்சிருச்சவனே வெளியே வரா. யோ வண்டி வளர்க்கல என்ன குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இன்னும் கடைக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டி கொண்டா. சரி துட்டு சுட்டா மூக்கியான என்ற சொன்னேன்னா உடைய பிச்சு விடுவார் பிச்சு. எல்லாத்தையும் கட்டி கொடுறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியுறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. அடிச்சிட்டியா நீ? என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற அடியில உங்க ஆட்டாட்ட கொடுத்த தேனையெல்லாம் நீ கக்கணும்டா. கக்கணும்டா நீ. ஏண்டா அடிக்கிட்டு பாத்துக்கிட்டே போங்க. காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும். வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேபிள்ல போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாரு. எப்படி வராறையா? கூடி கூடி பூத்ததம்மா பொன்பண்டுதான் பார்த்ததம்மா பாட்டெடுக்க. இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு. இவன் சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு, மரியாதையா சொல்லு. நான் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போடுறது யாரு? கேக்குறல்ல? இந்த தடவை மன்னிச்சிருங்கம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொன்னுடுவேன். ஐயோ உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க. என்ன சீக்கிரையா டீ கிடையாதுயா. உன் பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மை தானே சொல்றேன். என்னைய சொல்றேன்? உன் பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கொழுப்புறா? என் பொண்டாட்டி சூப்பர் என்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவன் அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் முண்டாட்டியே சூப்பருங்கிறனே? அண்ணா அண்ணா அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்க? அப்போ இன்னொருத்த முண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டிய சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் பொண்டாட்டிய சூப்பர் தான் சொல்லட்டும். சொல்ற அண்ணே சொல்ற அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க. உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரே? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஏன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? தான் தள்ளிட்டு போயிடுங்க, அப்புறம் கம்பி கும்பி. டாடி ஏண்டா டேய் உன்ன அண்ணே இருங்கண்ணே, நான் என்ன சொன்னேன்னா இவரு கடை பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய் இது என்னது? காஃபி. இங்க வந்தா என்ன கேக்குற? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவ போண்டா வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடைய கேட்டா உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. தானே பார்த்தேன். போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி குடிக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போய் ஏறிமே ஏறிமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணும்னா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட கேட்காத. கமான் ஃபாலோமா. ஏ மாப்ள, லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா 2 பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை
மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லெவல்ல எஸ்டடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ். வேளாண் மாதிரி தான். அச்சோ கர்நாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கல் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் வாழ்த்தி அனுப்புடா. எப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றியே, வாங்கன்னு சொல்ற. அச்சோ ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுத்தாண்டா. தகன சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். அன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டேய் அப்பா முட்டி எல்லாம் கழுத்துருச்சு. மாம்ஸ் லெட்டர் ரெடி. மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கி இருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ள, என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவால ஐயா வாலே, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற, மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனுஷா இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. கர்ரி கடுதாசி கொடுக்கறது உனக்கு பாட்டு என்ன வேண்டியது? பாட்டு ரோட்ல கிழக்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா. தவால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம். ஐயா பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டேன். சரி படி. ஐயா லெட்டர் குடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க, நழுவி இருக்கும். உள்ள ஐயா லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறிய. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்திய காமிச்சியா? இப்ப ஏன் புத்திய காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ நிறுத்தியா. அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசு நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓஹோ பேர ஆண்டி ஆப்பா. ரோட்ல என்ன ரெண்டு? ஐயோ அம்மா நிறுத்தியா. தபால் குடுக்க வந்தவன் இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் அப்பா. அப்பான்னு சொல்லாதா, தப்பா போடுங்க. டப்பா டான்ஸ் ஆடுதுடா. ஏங்க, நான் சாப்பிட்டுங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியோ வாங்குறாமா. என்ன சும்மா பையன் நினைச்சியா? இந்த கடுதாசி யார் எழுதுனான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறேன். மரியாதையா சொல்லிடு, கண்ணம் போட்டுருவேன். ஓ அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க பொறீரண்டா. ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி குடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி குடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி? தங்கச்சி. ஐயோ ஆள்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன். இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறா, கிழிஞ்சமுடா. வாரி போல. உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடுதாசி போட்டானா என்னன்னு கவனி. நம்ம தங்கச்சிக்கு காதல் கடுதாசி எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். வேணா பூங்குடி வேணுமா இல்ல உங்க மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கலையா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏன் இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைலம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கைரியா? ஏப்பா அவுக்க ஆமா. இரு முன்னாடி போய்க்கிறேன்.